நீங்க ஆயுதம் தயாரிக்கிறத விட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். இது ஃப்ளைட் ஸ்டெபிளைசர். இதனால எந்த ஆபத்தும் இல்லை. இது நான் எதிர்பார்க்கிறேன். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பில் ஒரு அயன்மேன் ஃபிக்ஸ்டு பல்சர் தான் செய்ய போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஆர்டினோ நேனோ இல்லாட்டி யூனோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டன் சுவிட்ச், இதுக்கு தேவையான முக்கியமான டார்ச்சோட லைட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு எல்இடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஆர்டினோ யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கோடிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்போ நம்ம கோடிங் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர்டினோ ஐடின்ற சாஃப்ட்வேரில். இது மூலிமா தான் நம்ம ஆர்டினோக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அங்கே உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறது பிரைட்னஸ் +-5 அப்படின்றதான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு லைட்டை ஃபேடின் எவ்வளோ நேரத்துக்கு ஆகணும், ஃபேட் அவுட் எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்றது கான்செப்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆர்டினோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து யூனோக்கும் பண்ணலாம், அதே மாதிரி நேனோக்கும் பண்ணலாம் ஆர்டினோவை. இந்த கோடிங் கூடயே நம்ம சீரியல் மானிட்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி ஆர்டினோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன நடக்குது அப்படின்றத சீரியல் மானிட்டரில் விசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காம்போனன்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்இடியோட பாசிட்டிவை 9th பின்லேயும் எல்இடியோட நெகட்டிவாக கிரவுண்ட்லேயும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் புஷ் பட்டனுடைய ஒரு சைடை 5 வோல்ட்லேயும் அனதர் சைடை 2nd பின்லேயும் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர். இதை வந்து 2nd பின்லேயும் அதே மாதிரி கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிஸ்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா நம்ம பட்டன் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும். புஷ் பட்டன் விட்டதுக்கப்புறம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் லோவாக க்ளோ ஆகும். பட்டன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட் போயிடும். இப்போ நம்ம முன்னாடி காட்டின மாதிரியே ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, லைட் இப்போ ஸ்டார்டிங்கில் லோவாக க்ளோ ஆகுது. இப்போ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹையாகவும், பட்டனை விடும்போது லோவாக மாறும். ஓகே, எப்பயுமே நம்ம வந்து யூஎஸ்பியோடு சுற்றிட்டு இருக்க முடியாது. அது மூலிமா பவர் சப்ளையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம பேட்டரி இதில் சால்டிங் பண்ண போகிறோம். இன்லேயும் கிரவுண்ட்லேயும் சால்டிங் பண்ண போகிறோம். இது வந்து 4 வோல்ட் பேட்ரி. நீங்கள் வந்து 4 வோல்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், 4 to 5 வோல்ட்ஸ் கொடுக்கலாம். அது கீழே கொடுத்தா ஆர்டினோ ஆன் ஆகிறது கேள்விக்குறி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் போட்டு நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக ப்ரோட்டோடைப்புன்றதுனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், இது டாய் தான். இது நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரையும் டாடா, பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.